श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु ताजुद्दीन बाबा महाराज की जय। गुरुदेव दत्त। சத்குரு ஷிரிடி சாய்நாதரின் கிருபா கட்டாட்சங்களுடன் நாகப்பூரில் வசிக்கும் தாஜுத்தீன் பாபா ஆசீர்வாதங்களுடன் மகான்களின் சரித்திரத்தை நமக்கு தந்த மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க யஜ்ஞத்தில் அற்புதமான மலர் இந்த தாஜுத்தீன் பாபா சரித்திரம். தாஜுத்தீன் பாபா வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஜாதி மதம் இல்லாமல் அனைவரும் ஒரே ஜாதி, அது கடவுளின் ஜாதி. இந்த மனித ஜாதியில் 2 குலங்கள் இருக்கும். ஒன்று நல்லது, இரண்டாவது கெட்டது என்ற அம்சத்தை மகான்கள் அனைவரும் அறிவித்தாங்க. தாஜுத்தீன் பாபா பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லிக்கணும் என்றால், ஜாதி குலம் மதத்திற்கு சேராமல் மனித ஜாதிக்கு இருக்கின்ற கஷ்டத்தை நீர்க்கதற்கு அவதரித்த தெய்வீகமானவர். இந்த ஒரு வாக்கியத்தில் அனைத்து மத சாராம்சம் இருக்கும். அந்த சர்வமத சாராம்சத்தை நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அது போன்ற தெய்வீகமானவர் தான் வந்த காரியம் பரிசமாப்தி ஆனதனால் அதற்கு நிதர்சனமாக தான் இந்த தேகத்தை விட்டு விடை பெறுவேன் என்று நிறைய சந்தர்ப்பங்களில் தாஜுத்தீன் பாபா பக்தர்களுக்கு இன்டைரக்டா சொல்லிட்டு இருந்தார். இன்றைய நிகழ்வு தாஜுத்தீன் பாபா மகா சமாதி ஆன நாள். மகா சமாதியின் சிறப்பு. 1924 தாஜுத்தீன் பாபா நாகப்பூரில் ரோட் மேல நடந்து கொண்டே பக்கத்தில் ஒரு சிறிய பிரிட்ஜ் மேல உட்கார்ந்தார். அவர் வந்த உடனே அவரை சுத்தி நிறைய மக்கள் சேருவாங்க. அப்போது பாபா பக்தரான கரீம் பாபா பாபாவோட இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழித்து தாஜுத்தீன் பாபா கேட்டாரு, சூஃபி யோகிகளில் குரு யார் என்று. அப்போது கரீம் பாபா சொல்வார், நீங்க இல்லாமல் வேற யார் என்றார். அப்போது தாஜுத்தீன் பாபா நிர்பயமாக ஆமாம் நான் தான் என்று கூறிட்டு கண்கள் மூடிக்கொண்டு ஈச்சந்திரன் எனக்கு தரிசனம் தந்தார் என்று சொன்னார். அதுவரைக்கும் கடவுளின் அடிமையா இருந்த தாஜுத்தீன் பாபா அன்னைக்கு மட்டும் சூஃபி யோகிகளில் குரு நானே என்று பிரகட்டித்தார். அது மட்டும் இல்லாமல் ஈச்சந்திரன் ரம்ஜான் மாதத்தில் வரும், அது தரிசனம் தரும் என்று சொன்னார். அப்போது கரீம் பாபா கேட்டார், அது என்ன பாபா, ஈத் பண்டிகை முடிந்து விட்டது, இப்போது ஈச்சந்திரன் தெரியும் என்று சொல்லுவது என்ன? ரம்ஜான் மாதம் முடிந்து விட்டது தானே, இப்ப வரப்போறது பக்ரீத் சந்திரன் தானே என்று கேட்கும் போது, ஈத் சந்திரனை நாம் இனிமேல் பார்க்க மாட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தை ஏதோ தற்செயலா சொன்னார் என்று நினைத்தாங்க கரீம் பாபா. சில நாட்களுக்கு பிறகு தெரிந்தது, தன்னோட நிர்யாணம் அடையாளமாக அது சொன்னார் என்று. அந்த வார்த்தைகளில் தான் கடவுளில் ஐக்கியம் ஆக போறேன் என்று சில நாட்களுக்கு பிறகு தெரிந்தது. ஷிரிடி சாய்நாதர் 1916 இன்னைக்கு என்னுடைய சீமோல்லங்கனம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா தேகத்தின் எல்லைகளை தாண்டினவர். சீமோ என்றால் சீமோல்லங்கனம் என்றால் சீமா என்றால் தேகம், உல்லங்கனம் என்றால் தேகத்தில் எல்லை தாண்டுவேன் என்று 1960 பாபா சொன்ன மாதிரி. கோலகமுடி வெங்கைய சுவாமி 1980 நான் 2 வருடம் சில மாசங்களுக்கு இந்த தேகத்தை விடுவேன் என்று சொன்னார். கரெக்டா 2 வருடம் சில மாசங்களுக்கு அவர் சமாதியானார். அது போலவே சுவாமி விவேகானந்தர் அவர் கேலண்டரில் ஒரு டேட்டில் டிக் வச்சுக்கிட்டாரா. கரெக்டா அந்த டேட்லயே அவர் உடலை விட்டார். அப்படின்னா
மகான்கள் இந்த பூமிக்கு வந்த காரியம் பரிசமாப்தி ஆனவுடனே இந்த தேகத்தை விட்டுடுவாங்க. முன்கூட்டியே நமக்கு சொல்றாங்க. கவனிக்கிறவங்க கவனிக்கிறாங்க, கவனிக்காதவங்க பாபா ஏதோ சொல்றாரு என்று நினைப்பாங்க. அதை கவனிக்கிறவங்க சில பேர் தான் இருப்பாங்க. 1924 ஜூலை மாதத்தில் பாபாக்கு உடல் நலம் குறைந்து கொண்டே வந்தது. இதற்கு முன்னாடி போல் வெளியே வர்றது, பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பது, இது எதுவுமே நடக்கவில்லை. இதனால் சுத்தி இருக்கிறவங்க கவலைப்பட்டாங்க. ரகோஜி மகாராஜ் ரொம்ப கவலையோடு இருந்தார். தொடர்ந்து பாபா தரிசனத்திற்கு வரது ஸ்டார்ட் பண்ணார். பாபா எப்போது எந்த நொடியில் தேகத்தை விடுவாரோ என்று. சில நாட்களுக்கு பிறகு பாபா ஒரு இடத்தில் தாஜ் அபாத் ஷரீப் என்ற பெயரில் சில நாட்களுக்கு பிறகு கரீம் பாபா ஒரு இடத்தில் தாஜ் அபாத் ஷரீப் என்ற பெயரில் மசூதி கட்ட தொடங்கினார். நார்மலா தாஜுதீன் பாபா இருக்கின்ற இடத்தில் அதிகாலையில் மணி அடிப்பாங்க. அப்படின்னா எதற்காக அதிகாலையில் எதுக்காக அடிப்பாங்க என்றால், காலையில எழுந்து வாங்க, கடவுளை பிரார்த்தனை செய்யுங்க. டெய்லி மசூதியில் காலையில் 5 மணிக்கு அல்லாஹோ அக்பர் என்று சொல்லுவாங்க. அது போலவே திருமலையில் சுப்பிரபாதத்தில் 3 மணிக்கு மணி எடுப்பாங்க. அது போலவே ஷிரடியிலும் காகடி ஆரத்திற்கு 20 minutes பிஃபோர் ஒரு சைரன் கேட்கும். இங்கு தாஜுதீன் பாபா என்ன சொன்னாருன்னா, நாளையில் இருந்து இங்கு இல்லை, அந்த கரீம் பாபா கற்றாரே அங்க மண்ணே அடிங்க என்று கூறினார். அதற்கு பிறகு ஒரு நாள் கரீம் பாபா கட்டுகின்ற மசூதியில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உணவு எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு பக்தர்களை கேட்டாரு. பக்தர்கள் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அதில் கொஞ்சமா வாங்கிட்டு அதற்கு பிறகு அந்த நாகப்பூர் பட்டணத்தில் இருக்கின்ற அந்த ரோட் மேல் பார்த்துட்டே போனார். அங்கு ஒரு காலி இடத்தில் குனிஞ்சி மண்ணை எடுத்து அந்த மண்ணை ஸ்மெல் பார்த்து, இந்த மண்ணு ரொம்ப நல்லது, நீங்க அனைவரும் எனக்கு இங்க ஒரு பில்டிங் கட்டி கொடுத்தால் நல்லா இருக்கும் என்று சொன்னார். கட்டி கொடுங்க என்று சொல்லவில்லை, சாய்ஸ் நமக்கு விட்டுடுவாங்க. எனக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்தால் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அது கட்டுவதா கட்டாம இருக்கிறதா என்பதை நமக்கு விட்டுட்டாரு. மறுபடியும் வேண்டாம் வேண்டாம், இங்கு ஒரு குடில் போட்டால் போதும் என்று சொன்னார். தாஜுதீன் பாபாக்கு ஒவ்வொரு நொடியும் உடல் நலம் குறைந்து கொண்டே வந்தது. நார்மலா ஒவ்வொரு வருடம் பக்ரீத் வரும்போது ஒரு புதிய கப்னி போட்டுக்குவாரு, புதிய லுங்கி அணைவாரு, அந்த ஊரு ஃபுல்லா சுத்திட்டு வருவாரு. எதற்காகன்னா, பாபா அருகில் வராதவங்க சில பேர் இருப்பாங்க. வயசானவங்க இருக்கலாம், உடல் நலம் சரியில்லாதவங்களா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம். அதற்காக பாபா அங்கு இருக்கின்ற தெருவுகளை சுத்தி வருவாரு பக்ரீத் பண்டிகைக்கு. ஆனால் இந்த முறை மட்டும் எனக்கு புதிய ஆடை எதுவும் வேண்டாம் என்று சொன்னார். அன்னைக்கு வெளியவே வரவில்லை. மொஹரம் மாதம் வந்தது, அன்னைக்கும் வெளியவே வரவில்லை. நார்மலா மொஹரம் அன்னைக்கு பாபா கிரீன் கலர் ஜுப்பா அணிவாரு, நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அன்னைக்கு ரகோஜிராவ் வருவாரு, பாபாவோட அனைவரும் சேர்ந்து மொஹரம் பண்டிகை செலிப்ரேட் செய்வாங்க. ஆனால் இந்த 1924 மட்டும் பாபா சகர்தரா எல்லைக்கு, அப்படின்னா நாகப்பூர்ல அது ஒரு பகுதி, அங்கு போய் அங்கு வஜீர் என்றால் மதத்தில் பெரியவர், அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யறதற்கு ஒரு பேப்பர் இருக்கும். அதை வாங்கி சத்தமா படித்தார். அந்த பிரார்த்தனையில் என்ன இருக்கும்? கடவுளே, இந்த குழந்தைகளை காப்பாத்து, நான் இவர்களை விட்டுட்டு
போயிடுவேன், என்னோட உடலை விட போறேன், அதனால் நீங்க இவர்களை காப்பாத்துங்க என்று பிரார்த்தனை இருக்கலாம். அந்த பிரார்த்தனை முடிந்த உடனே அப்படியே தியானத்திற்கு போயிட்டார். தியானம் செய்யும் போது அவரோட நடவடிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்தது. சுத்தி இருக்கின்ற பக்தர்கள் ஹசன் ஹசன் என்று புனிதமான நாமத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கு ஹசன் என்ற ஒரு பேர், அந்த பேரில் இருக்கின்ற உட்பொருள் என்ன? ஹசன் என்றால் நலம் விரும்பவர், நல்லவர் என்று அதோட பொருள். ஹசன் என்பது அரபிக் பேர், ஆண்களுக்கு வைக்கிற பேர். ஹசன் என்றால் நலம் விரும்புவார், அதனால் அந்த பேரை சத்தமா சொல்றாங்க. பிறகு தாஜுத்தீன் பாபா சிறிது நேரத்திற்கு நார்மலான நிலைக்கு வந்தாரு. ஆனால் உடல் நலம் மட்டும் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே வந்தது. அதுபோல் இருந்தும் சொற்பொழிவுகள், அவர் சொல்ற சொற்பொழிவுகளில் அவரோட நிர்யாணம் பற்றி சொல்லிட்டே இருந்தாரு. ஆனால் அதை யாரும் பெருசா கவனிக்கவில்லை. நிறைய டாக்டர்கள் வந்தாங்க. அவருக்கு என்ன வியாதி இருக்கு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. வியாதி தெரிந்தால் மெடிசன் கொடுக்கலாம், என்ன மெடிசன் கொடுக்கணும் என்று அவங்களால டிசைட் செய்ய முடியல. ஆனால் ரகோஜிராவுக்கு புரிந்தது, பாபா சில நாட்களில் பௌதீக தேகம் விட்டுடுவார் என்று. இது போலவே ராமகிருஷ்ணா பரமஹம்சா, இது போலவே ரமண மகர்ஷிக்கும் உடல் நலம் சரியில்லாத போது டாக்டர் வந்து மெடிசன் கொடுக்கணும் என்றால் கொடுக்க சொன்னார். கோலகமுடி வெங்கையா சுவாமியும் அது போலவே சோர்வோட இரும்பிட்டே இருந்தால் சுவாமி அங்க இருக்கின்ற பக்தர்கள், சுவாமி டாக்டர் கூட்டிட்டு வரோம் என்று கேட்டால் கூட்டிட்டு வர சொன்னார். இன்ஜெக்ஷன் போடுறோம் என்றால் போட சொன்னார். அது குறையவே இல்லை. அப்போது பக்தர்கள், சுவாமி நீங்க சங்கல்பித்தால் குறையும் என்று சொல்லுவாங்க, இது கடவுளின் நிர்ணயம் என்று வெங்கைய சுவாமி சொல்லியிருப்பாரு. அது போலவே தாஜுத்தீன் பாபா விஷயத்திலும் அவங்க சங்கல்பத்திற்கு ஏற்றபடியே அவங்க இருப்பாங்க. இது மட்டும் உண்மை. இந்த வியாதி என்பது நம் கண்களுக்கு தெரிகின்ற ஒரு லீலை. அவங்க கஷ்டப்படுறாங்க என்ற பாவனை அவ்வளவுதான். அது எப்படி என்றால், ராமகிருஷ்ண பரமஹம்ச சரித்திரத்தில் ஒரு நிகழ்வு இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சாக்கு த்ரோட் கேன்சர், பேச முடியாத நிலையில இருந்தாரு. தண்ணீர் கூட குடிக்க முடியவில்லை. கட்டில் மேல் படுத்துக்குவாரு. 2 பேர் தூக்கினா எழுந்து உட்காருவாரு. ஒரு நாள் நிரஞ்சன் என்ற பக்தர் இரவில் ஒரு செடி கிட்ட போயிட்டு இருந்தாரு. உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சா கட்டில் மேல் இருந்து எந்திரிச்சு ஃபாஸ்டா போயிட்டு இருந்தாரு. யாரும் பார்க்கவில்லை. ஆனால் சாரதா மாதா மட்டும் பார்த்தாங்க. என்னது 2 பேர் எழுப்பினா எந்திருக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சா, அவங்களோட கணவர் இவ்வளவு ஃபாஸ்டா போறாரு என்று அவங்களுக்கு புரியவில்லை. அவரோட வேகத்திற்கு இவங்களால போக முடியவில்லை. அதனால் அங்கேயே உட்கார்ந்தாங்க. சிறிது நேரத்திற்கு ஃபாஸ்டா வந்து கட்டில் மேல் படுத்துட்டாரு ராமகிருஷ்ண பரமஹம்சா அவர்கள். அவங்க கேட்டாங்க, எங்க போனீங்க என்று. நீ பார்த்தியா என்று கேட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சா. ஆமாம் நான் பார்த்தேன் என்றாங்க. ஒண்ணுமில்லை, நிரஞ்சன் ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு இருந்தாரு. நான் குறுக்கு வழியில் போனேன், அங்கு பெரிய பாம்பு இருக்கு, அந்த பாம்பை விரட்டிட்டு நான் வந்தேன், இல்லெனில் அவனுக்கு எவ்வளவு ஆபத்து வருமோ என்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சா அவர்கள். கேன்சர் வியாதி இருந்து 2 பேர் தூக்கினா எழுந்திருக்கிற நிலையில இருந்து எப்படி ஓட முடிந்தது? அப்படின்னா என்ன? அந்த வியாதி வர்றது நமக்கு பிரமை வர வைக்கிறதுக்காக. அது போலவே தாஜுத்தீன் பாபா விஷயத்திலும் எவ்வளோ உடல் நலமின்மை இருந்தாலும் அவரோட முகம் அமைதியா இருந்ததாம்.
ஒரு நாள் தாஜுத்தீன் பாபா அருகில் போய், ரகோஜிராவ், பாபா உங்க தரிசனத்திற்காக நிறைய பேர் வெயிட் செய்றாங்க, அவங்க அனைவரையும் உள்ளே வர சொல்லவா என்று கேட்டாங்க. பாபா சிரித்துக்கொண்டே அது போலவே நடக்கட்டும் என்றார். இது அவருக்காக கிடையாது, நிறைய பக்தர்கள் பாபாவை பார்க்கணும் என்று நினைக்கிறாங்க, அவர்களுக்கு கடைசி தரிசனமாவது கிடைக்கணும் என்றது ரகோஜிராவோட சங்கல்பம். அதற்காக பாபாவும் சிரித்துக்கொண்டே சரி என்று சொன்னார். 1925 வந்தது. 7 மாதம் முடிந்தது. ஆகஸ்ட் மாதம் வந்தது. ஆகஸ்ட் 17 அன்னைக்கு அந்த ஊரில் இருக்கின்ற பறவைகள் கூட்டமா தாஜுத்தீன் பாபா பில்டிங் மேல வந்தது. நார்மலா அனைத்து பறவைகள் வந்தால் எவ்வளவு சவுண்ட் வரும், ஆனால் ஒரு பறவை கூட சத்தம் போடாம சைலண்டா அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்ததா. பாபா அந்த பறவைகளை பார்த்தாரு. கையெடுத்து அந்த பறவைகளுக்கு பாபா ஆசீர்வாதம் தந்தாரு. பிறகு அமைதியாக படுத்திட்டாரு. பாருங்க, இந்த இயற்கையில் நடக்கின்றதை மனிதர்கள் விட பறவைகள் விலங்குகள் கவனிக்கும். சுனாமி வந்தால் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் முன்கூட்டியே தெரியும். பூகம்பம் வந்தால் முன்கூட்டியே தெரியும். அது போலவே சிறந்த மகான் தேகத்தை விட போறார் என்ற கவலையோடு அந்த பறவைகள் அனைத்தும் அந்த பில்டிங் மேல் வந்தது. தனக்காக வந்த இந்த பறவைகளை உத்தரிக்கிறதுக்காக தாஜுத்தீன் பாபா கையெடுத்து ஆசீர்வாதம் தந்தார். அப்படின்னா இந்த மகான்களுக்கு ஒவ்வொரு உயிரினும் தன்னோட சந்ததிதான். ஒவ்வொரு உயிரினும் செழிப்புக்காக அவர்கள் முயற்சி செய்வாங்க. ஆசீர்வாதம் தந்தார். மெல்லமா படுத்தார். சிறிது நேரத்திற்கு அவரோட தொண்டையில் சிறியதாக குரட்டை வந்தது. உடனே குரட்டை நின்றுவிட்டது. அவரோட ஆன்மா இயற்கையில் ஐக்கியமானது. நாம் அனைவரும் கடவுளுக்கு சார்ந்தவங்க, அவர்கிட்டயே மறுபடியும் சேர்வோம். நாம் அனைவரும் கடவுளுக்கு சார்ந்தவங்க, அவர்கிட்டயே மறுபடியும் சேர்வோம். இது கடைசி வாக்கியம் தாஜுத்தீன் பாபா கூறியது. பாபா சமாதியான வார்த்தை சில நொடிகளில் ஊர் முழுவதும் தெரிந்தது. அனைவரும் ஓடி வந்தாங்க. அறிந்தோ அறியாமலையோ அவர்கிட்ட பாதுகாப்பு கிடைத்தது. ஒவ்வொரு நபரும் கஷ்டப்படுறாங்க. அது ஹிந்துவா முஸ்லிமா என்று கிடையாது. அனைத்து ஜாதிகள் அனைத்து குலங்கள் சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட 50 வருடம் அவங்க அனைவருக்கும் ஆபத் பாந்தவர் ஆனார் பாபா. அவரோட வடிவம், அவரில் இருக்கின்ற அந்த கருணை பௌதீகமான கஷ்டத்தை தீர்த்து அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த தாஜுத்தீன் பாபா தேகத்தை கடைசியாக தரிசிக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கானவங்க ஓடி வந்தாங்க. இனி தாஜுத்தீன் பாபா சமாதி செய்யறதில் விவாதம். எங்க இடத்தில் செய்யணும் என்று பெரிய விவாதம் வந்தது. ரகோஜிராவுக்கு அவரோட ராஜ்மஹல் பக்கத்திலே சமாதி செய்யணும் என்று யோசனை. ஆனால் ரகோஜிராவ் பேச்சு யார் கேட்பாங்க? இது போல ஆர்கியூ நடந்து கொண்டே இருந்தது. சரி, எதற்கு இந்த வம்பு? பாபா ஒரு முறை சொன்னாரு, ஒரு இடத்தை காமிச்சு அங்கு மண் வாசனை பார்த்து ஒரு பில்டிங் கட்ட சொன்னார். அதனால் அங்கேயே தாஜுத்தீன் பாபா பௌதீக தேகத்தை சமாதி செய்யலாம், ஒரு மசூதியை கட்டலாம் என்று அந்த இடத்திற்கு ஊர்வலமா போனாங்க. கிட்டத்தட்ட சில ஆயிரக்கணக்கானவங்க அந்த ஊர்வலத்தில் பங்கேற்றாங்க. அவரோட தாஜுத்தீன் பாபா உடலை குழியில் வைக்கும் போது நார்மலா பிரார்த்தனை செய்வாங்க. முஸ்லிம் கலாச்சாரம் படி பிரார்த்தனை இருக்கும்.
இந்து கலாச்சாரம் படி பிரார்த்தனை இருக்கும், கிரைஸ்தவ கலாச்சாரம் படி பிரார்த்தனை செய்வாங்க. இங்கு மதாதிகாரி என்பாங்க, இந்து கலாச்சாரத்தில் புரோஹிதர் என்போம். அங்கு சமாதி செய்யும் போது, அங்க பிரார்த்தனை செய்யும் போது அந்த குழி பக்கத்திலேயே தாஜுத்தீன் பாபா தரிசனம் கொடுத்தார் அந்த மதாதிகாரிக்கு. தாஜுத்தீன் பாபாவை சமாதி செய்த நாள் வியாழக்கிழமை ஆகஸ்ட் 18. தேகத்தை விட்ட நாள் 17 வெட்னஸ்டே. பரத்வாஜி மாஸ்டர் அவர்களும் புதன்கிழமை தேகத்தை விட்டார், வியாழக்கிழமை அவரை பிருந்தாவனத்தில் வைத்தாங்க. எதற்காக நாம் பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் பற்றி சொல்லிக்கிறோம் என்றால், நமக்கு வழிகாட்டி அவர், நம் நலம் விரும்பவர் அவர், அதனால் சொல்லிக்கிறோம். தாஜுத்தீன் பாபா பிறக்கும் போது எப்படி அலாம இருந்தாரோ அது போலவே சமாதி ஆகும் போதும் அமைதியாக இருந்தார். அவர் பிறக்கும் போது எது போன்ற அதிசயங்கள் நடந்ததோ அது போன்ற அதிசயங்கள் சமாதி ஆகும் போதும் நடந்தது. அது சில நாட்களுக்கு பிறகுதான் தெரிந்தது. 1925 25 ஆகஸ்ட் ஈவினிங் நியூஸ் என்ற பத்திரிகையில் நாராயணராவ் மதன் என்றவர் எழுதினார். தாஜுத்தீன் பாபா நிர்யாணம் ஆன நேரத்தில் அந்த பகுதியில் இருந்த பாண்டுரங்க கோவிலில் விட்டலன் ருக்மிணி விக்கிரகங்களில் தொடர்ந்து 12 மணி நேரம் கண்ணீர் வந்தது. அதிசயமான இந்த அற்புதத்தை சில ஆயிரக்கணக்கானவங்க பார்த்தாங்க. மாஸ்டர் அவர்கள் எந்த ஆதாரம் இல்லாமல் எழுத மாட்டாங்க. அது போலவே பிரபலமான நியூஸ் பேப்பரான மத்ராஸ் மெயில், ஆந்திரா பத்திரிகா ஆகஸ்ட் 22 இது போல் எழுதியது. தாஜுத்தீன் பாபா தேகத்தை விட்டது ஆகஸ்ட் 17, சமாதி செய்தது ஆகஸ்ட் 18. ஆந்திரா பத்திரிகா மத்ராஸ் மெயில் ஆகஸ்ட் 22 எழுதினாங்க. சாக்ஷாத் ஸ்ரீராமரே திரும்பி தாஜுத்தீன் பாபா ரூபத்தில் அவதரித்து உலகத்தை புனிதமாக செய்தார். அவர் வந்த வேலை முடிந்தவுடனே தேகத்தை விட்டார். அவரோட மகத்துவத்தை அனைவரும் கவனித்தாங்க என்று எழுதினாங்க. இது எல்லாமே ஆதாரமாக பார்க்கும்போது அவுலியார்களை அவதூதர்களை கேலி செய்ய மாட்டோம். அதற்காக தான் பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் மகான்களின் சரித்திரங்களை படிக்க சொன்னார். அதற்காகவே பெரிய புராணம் பாகவதம் படித்தால் நமக்கு புரியும். தாஜுத்தீன் பாபா நிஷ்கிரமித்த பிறகு அவரோட மகிமைகள் நிற்கவில்லை. கேட்கிறவர்களுக்கு கேட்டதை தருவேன் என்று பாபா சொன்னதற்கு நிதர்சனங்கள் அளவில்லாமல் இருக்கும். அது எப்படி என்றால், நமக்கு அனுபவம் இருந்தால் நம்புவோம், ஆதாரம் இல்லாமல் நாம் நம்ப மாட்டோம். ஆனால் மாஸ்டர் அவர்கள் ஆதாரம் இல்லாமல் எதுவுமே எழுத மாட்டாங்க. சமாதி ஆன பிறகு தாஜுத்தீன் பாபா தான் தந்த அந்த சத்தியத்தை நியாயமா நிறைவேற்றிட்டே இருந்தாரு. மகான்கள் அனைவரும் அது போலவே. பாபா சொன்ன மாதிரி, என்னோட சமாதி பேசும், என்னோட மண் விடை தரும், சூரிய சந்திரன்கள் இருக்கின்ற வரைக்கும் நான் இருப்பேன் என்று வெங்கைய சுவாமி சொன்ன மாதிரி, ஆச்சாரிய இக்கிரால பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் இந்த பிருந்தாவனத்திற்கு வந்தால் திருவண்ணாமலை போன மாதிரி என்றது போல். ஆகையால் அவங்க தந்த அந்த சத்தியம் எப்பவும் மீறமாட்டாங்க. தாஜுத்தீன் பாபா பக்தர்களில் சுபானுத்தீன் என்று ஒருத்தர் இருப்பாரு. அவர் தொடர்ந்து பாபா சமாதி ஆகிற வரைக்கும் சேவிச்சுட்டு இருப்பாரு. அவர் என்ன செய்வார் என்றால், டெய்லி பாபாவுக்கு தேவையான பால் தருவார்.
ஒரு முறை அவர் பாலுக்கு பணம் கொடுக்கவில்லை. அதனால் பால் கொடுக்கிற அம்மா பால் தரவில்லை. உடனே தாஜுதீன் பாபா அவங்களை கூப்பிட்டு, நீ எப்போதும் போல் பால் ஊத்து என்றார் அந்த சுபானுக்கு. அந்த அம்மா சொல்லுவாங்க, அவர் எனக்கு பாக்கி இருக்காரு, 1 மாசமா எனக்கு பணம் தரவில்லை, நான் ஊத்த மாட்டேன் என்றார். தாஜுதீன் பாபா, டெய்லி பால் ஊத்து, அந்த பணம் நான் தருவேன் என்றார். சரி பாபா சொன்னார் என்று அவங்க பால் ஊத்த ஸ்டார்ட் செய்தாங்க. பிறகு பாபா சமாதி ஆயிட்டாரு, தேகத்தை விட்டுட்டாரு. இனி அவர் பணம் தரமாட்டாரு, தருவேன் என்று சொன்ன பாபா தேகத்தை விட்டுட்டாரு என்று அவங்க அந்த அம்மா நினைத்தாங்க. பாபா உடலை விட்டு 4வது நாள் அந்த அம்மா வீட்டுக்கு ஒரு பக்கீர் வந்து, அம்மா, தாஜுதீன் பாபா உனக்கு வாக்கு தந்தார், இதுவரைக்கும் நீங்க சுபானுத்தீனுக்கு பால் ஊத்தினீங்க, அதற்கு உங்களுக்கு பணம் அப்படின்னு 7 ரூபாய் 2 பைசா கொடுத்துட்டு போனார். பைசாவோட சேர்த்து கொடுத்துட்டு போனார். இதுவே பாபா திருவிளையாடலிலும் வரும். ஒரு அம்மா அவங்களோட பையனுக்கு ஒரு துணி வேண்டும் அப்படின்னு சாய்பாபா கிட்ட கேட்பாங்க. பாபா தருவேன் என்று சொல்லுவார். ஆனா சொன்னதுக்கு அப்புறம் பாபா சமாதி ஆயிடுவாரு. சமாதி ஆனாலும் சமாதி ஆகும்போது துணி போட்டுட்டு இருப்பாங்க. அந்த துணி கரெக்டா அந்த அம்மாவுக்கே கொடுப்பாங்க. அப்படின்னு பாபா சமாதி ஆன பிறகும் அவரோட வாக்கை நிறைவேற்றினாரு. அப்படின்னா மகான்களின் பேச்சு எப்பவும் வீணாகாது, இதை நாம் கவனிக்கணும். அவர்களோட வாக்கு என்றால் அது பிரம்ம வாக்கு. இது போல் நிறைய மகான்களின் சரித்திரத்தில் வரும். அவங்க பேச்சு மீற மாட்டாங்க, வாக்கு தந்தால் அதற்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. இதில் நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? வாக்கு கொடுத்தால் மீறக்கூடாது, உயிரே போனாலும் அந்த வாக்கை நிறைவேற்றணும். ஒவ்வொரு லீலையிலும் இருக்கின்ற பொருளை நாம் கவனித்து நம் வாழ்க்கைக்கு இம்ப்ளிமெண்ட் செய்யணும். தாஜுதீன் பாபா 50 வருடம் வாழ்ந்தார் என்று அவரோட சரித்திரம் சொல்கிறது. ஆனால் அதோட அவரோட லீலைகள் பரிசமாப்தி ஆகவில்லை. ஏன்னா எதற்காகனா இப்பவே சொல்லிக்கிட்டோம், சமாதி பேசும் என்று பாபா சொன்ன மாதிரி. தாஜுதீன் பாபா 2 வாக்தானங்கள் செய்தார். ஒன்று 1,25,000 ஆயிரக்கணக்கான மகான்களை தயாரிக்கும் வரைக்கும் தன்னோட காரியங்களை இந்த உலகத்தில் தொடங்குவேன், அனைவருக்கும் சத்தியம் செய்தாரு. 2வது ரகோஜிராவுக்கு, உன்கிட்ட இருந்து என்னை யாரும் தூரம் செய்வாங்க அப்படின்னு கேட்பாரு, நான் எப்பவும் உன்னோட இருப்பேன் என்றார். இந்த 2 சத்தியங்கள் பாபா நிறைவேற்றி கொண்டே இருக்காரு. அனைவரையும் தன் போல் மாற்றிக்கொண்டே இருக்கார். இந்து கலாச்சாரமும் சொல்லும், சத்குரு ஆனவர் தன்னோட சீடர்களை தன் போல் செய்வார் என்றும். அவர்களோட ஆசையம் அதுதான், தன்னை நாடி வந்தவர்களை சிறந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். தந்தை அவர்களோட பசங்களை தன்னை விட உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் என்று நினைப்பார் இல்லைங்களா? அது போலவே இந்த படைப்பு அனைத்திற்கும் தந்தை அப்படித்தானே யோசிப்பாரு. ஷிர்டி சாய்நாதர் எத்தனை பேரை மகான்களை மாத்தினார்? ரகோஜிராவிடம் நான் லட்சக்கணக்கான வருடங்கள் இங்கேயே இருப்பேன் என்றார். அந்த வாக்குக்கு ஏற்ற மாதிரி இப்பவும் யாராவது அந்த ராஜபவனத்திற்கு போய் பிரார்த்தனை செய்தால் அவர்களோட ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஹெல்ப் செய்து கொண்டே இருக்கார் தாஜுதீன் பாபா. எப்படி சொல்ல முடியும்? அங்கு போனால் தெரியும். அங்கு போனால் அவர்களுக்கு சம்ஸ்காரத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்க உத்தரிக்கப்படுவாங்க.
இந்த விஷயம் நினைவில் வைத்துக்கொண்டு சமாதி ஆனாங்க என்றால் தேகத்தை விட்டாங்க என்று நினைக்காமல் அவங்க சஜீவமாக இருப்பாங்க, கூப்பிட்ட குரல் கொடுப்பாங்க, கூப்பிடுறதே நமக்கு தெரியணும். அதை அறிந்து கொள்வதற்காக தான் மகான்களின் சரித்திரத்தை நாம் பாராயணம் செய்ய வேண்டும் என்று பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் நமக்கு கிட்டத்தட்ட 30 நூல்கள் நமக்கு தந்தார். அந்த நூல்கள் அனைத்தும் நம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பயன்படும். அதனால் இங்கு தாஜுத்தீன் பாபா தேகத்தை விட்டாரே தவிர அவர் இப்பவும் சஜீவமாகவே தரிசனம் தருகிறார். ஆகையால் அவர்களை தரிசிக்கிற திறனை அதிகரிக்க அவர்களோட சரித்திரத்தை பாராயணம் செய்து கொண்டே அவர்களோட கிருபையை முழுமையாக பெறுவதற்கு பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் இந்த சத்சங்கத்தை நமக்கு தந்த அந்த தந்தைக்கு வணங்கி ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். श्री सच्चिदानंद सद्गुरु ताजुद्दीन बाबा महाराज की जय. सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.